போன எபிசோடில் நம்ம இன்றைக்கி மனம் திரும்புதல், மனசாட்சி, மன்னிப்புங்கிற டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி முதலாவது மனசாட்சியை பற்றி நம்ம பேச போகிறோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மனசாட்சியை பற்றி நாம் சொல்ல போகிற கருத்துக்களை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது நிர்வாணியாக தான் பிறக்கிறோம். நமக்குன்னு எந்த ஒரு அறிவும் கிடையாது. நம்ம யாருக்கு பிள்ளையாக பிறக்க போகிறோம், நம்ம அம்மா யார், நம்ம அப்பா யார், நம்ம வாழ்கிற தேசம் எது, நம்ம பேச போகிற மொழி எது, எதுவுமே தெரியாது. ஒன்றும் தெரியாமல் தான் நம்ம இந்த பிறகத்தில் வாழ்கிறோம். ஆனால் பிறந்த பிறகு நம்ம மேலே 3 விதமான தாக்கங்கள் இருக்குது. ஒன்று ஹெரிடிட்டரி அல்லது பேரண்டல் இம்பேக்ட், பெற்றோர்களுடைய தாக்கம். ரெண்டாவது என்வைரன்மெண்டல் இம்பேக்ட், சுற்றுச்சூழல் தாக்கம். மூணாவது வில் பவர் அல்லது செல்ஃப் இம்பேக்ட், நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தாக்கம். இந்த 3 விதமான தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுவது உண்டு. முதலாவது பேரண்டல் அல்லது ஹெரிடிட்டரி அல்லது பெற்றோர்களுடைய தாக்கம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிறக்கும்போது ஒன்றும் தெரியாமல் பிறக்கிறோம். ஏன்னா பிறந்த உடனே நமக்கு ஒரு ஜட்டி போட்டு நீ நிர்வாணின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் உங்கள் அம்மா, இதுதான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் உறவினர்கள்னு ஒரு கட்டத்தை உருவாக்கி கொடுத்துருவாங்க. இதுதான் உன் மொழி, இதுதான் உன் ஜாதி, இதுதான் உன் நேஷனாலிட்டி, உன்னுடைய தேசம். இப்படி எல்லாமே நமக்கு பிறந்த உடனேயே நம்மளுடைய மேலே திணிக்கப்படுது. இது நான் விரும்பி ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்ல முடியாது. நம்ம விரும்பாமலேயே நம்ம மேலே இந்த தாக்கங்கள்லாம் திணிக்கப்படுது. அப்போது நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாமல் வந்தேன். இப்போது எனக்கு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதை என் மனசு உண்மைன்னு நம்புது. என் மனசு எதெல்லாம் உண்மைன்னு நம்புதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. அப்படி ஏற்றுக்கொண்ட உண்மை தான் மனசாட்சி. அதாவது இன் வாட் வே we are being taught, நம்ம என்ன முறையில் கற்பிக்கப்படுறோமோ, என்ன முறையில் போதிக்கப்படுறோமோ அதை உண்மைன்னு நம்ம மனசாட்சி, நம்மளுடைய மனம் ஏற்றுக்கொள்ளுது. அந்த உண்மையான மனநிலை தான் மனசாட்சி. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒரு வேளை புறமதத்தார் அல்லது ஹிந்துஸை எடுத்துக்கிடுவோமே. இப்போ அவங்க அவங்களுடைய, அதாவது பாலித்தீசம் அப்படிம்பாங்க, பல தெய்வங்கள் அவங்களுக்கு, அவங்கள அதை உருவ வழிபாட்டில் வழிபடுறாங்க. அப்போது அவங்களுக்கு கிருஷ்ணனோ ராமனோ அல்லது வேறு சிவனோ முருகனோ பிள்ளையாரோ யாராக இருந்தாலும் சரி, இது அவங்க அந்த உருவ வழிபாடை அவங்க ஏற்றுக்கொண்டதுனால அந்த உருவத்தை ஒரு புனிதமானதாக நினைக்கிறாங்க. இது கிறிஸ்தவ மதத்தில் வந்தாச்சு அப்படின்னா அங்கே உருவ வழிபாடே கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்படுது? தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு. அப்போ இங்கே ஆவியாக இருக்கிறதுனால அவருக்கு எந்த விதமான உருவமும் கிடையாது. இதை கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த ஒரு குழந்தை இதை உண்மைன்னு நம்பி அதை ஒரு மனசாட்சியாக ஏற்றுக்கொள்ளுது. ஹிந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை அவங்க சொல்கிறத உண்மைன்னு நம்பி அதை உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளுது. அது அவங்களுக்கு மனசாட்சியாக செயல்படுது. இப்போது அவங்க ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அந்த மனசாட்சி, அதாவது ஏற்றுக்கொண்ட உண்மை நிலைக்கு மாறாக ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அவங்களால அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அதை நம்ம மனசாட்சி குத்துது. ஏன்னா ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையை அவங்களால புறந்தள்ளிவிட முடியறதில்லை. அதனால் அதுதான். அப்போது முதலில் நாம் எவ்வாறு போதிக்கப்படுகிறோமோ அல்லது கற்பிக்கப்படுகிறோமோ அதுதான் நம்மளுடைய மனசாட்சி. அதுக்கு விரோதமாக எந்த கருத்துக்களோ அல்லது வேறு எந்த செய்திகளோ நடந்தால் அதை மனசாட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து வாழ்கிற காலத்தில், இது பைபிளுடைய வசனம் தான், தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உங்களைங்கிறது சீஷர்களை, அவர்கள்ங்கிறது அந்த பரிசெயர், வேதபாரகர், சதுசேயர், பிரதான ஆசாரியர்கள், மற்ற அதிகாரத்தில் உள்ளவங்க. மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அதாவது இவங்களை கொன்னா கூட அது கொலை இல்லை, அது கடவுளுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டு அப்படின்னு நினைப்பாங்க. இதே மாதிரி தான் இன்றைக்கி முஸ்லிம் குரூப்பில் டெரரிஸ்ட் குரூப் இருக்குல்ல, அவங்களும் இதே மாதிரி சின்ன பிள்ளைகள்லேருந்தே அவங்களுக்கு கொண்டு போய்
அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மைன்னு அவங்கள நம்பி வைக்கிறாங்க. அப்போது அவங்க சொல்லிக் கொடுத்ததை அந்த சின்னஞ்சிறு குழந்தைங்க அதுதான் உண்மைன்னு நினச்சி அந்த கொள்கையில் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறதுனால அது அவங்களுடைய மனசாட்சியை செயல்படுது. அப்போது மனசாட்சிங்கிறது நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வேணும். நான் முதல்ல எப்படி போதிக்கப்படுறோமோ அதை உண்மைன்னு நம்மளுடைய மனசு ஏற்றுக்கொள்ளுது. அந்த உண்மை நிலையை மனசாட்சின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? என்விரான்மெண்ட்டு. இப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போகிறதில்ல. பிள்ளை பெருசானவொன்னே ஸ்கூலுக்கு போகும், அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு என்விரான்மெண்டல், அதுக்குன்னு டீச்சர்ஸ், இப்படி ஏகப்பட்ட சுற்றுப்புற சூழல், அதாவது சுற்றுச்சூழல் தாக்கம் வந்து நம்ம மேலே இருக்கும். இப்போ ஒரு வாத்தியார் நல்ல வாத்தியாராக இருந்தால் நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுப்பாரு. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் அவங்களுடைய குரூப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தாக்கம் நம்ம மேலே வரும். நம்முடைய உறவினர்கள் நல்லவங்களாக இருந்தால் நல்ல போதனைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி எல்லாமே, அதாவது நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே நமக்குன்னு ஒரு குரூப் நம்மளை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டு வருது. அவங்க வந்து நமக்கு என்ன விதமாக அவங்க நடந்துக்கிட்டாங்களோ அதை நம்ம மனசு ஏற்றுக்கிடுது. அப்போ சில விஷயங்களை இதுதான் உண்மை அப்படின்னு நம்பி அதை ஏற்றுக்கிடுது. அப்போ சுற்றுப்புற சூழல்னாலையும் நமக்கு ஒரு தாக்கம் ஏற்படுது. மூணாவது செல்ஃப் இம்பேக்ட். இந்த செல்ஃப் இம்பேக்ட் அல்லது வில் பவர்னு சொல்கிறது, இப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் நிறையா காலங்களை கடந்து வரும்போது அவனுக்கு அநேக அனுபவங்கள் ஏற்படும். அந்த அனுபவங்களில் இருந்து சில சமயங்களில் அவன் ஒரு சில சத்தியங்களை புரிந்து கொள்வான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தன் ஒரு ஒரு உருவ வழிபாடு செய்கிறவனே இருக்கட்டுமே, அவன் அதிகமாக அதை குறித்து திங்க் பண்ணி அதை பற்றி யோசிக்கும்போது சில சமயங்களில் அவனுக்கு இல்லை, கடவுள் நிச்சயமாக எந்த ஒரு உருவத்திலையும் அவர் வெளிப்பட முடியாது, அவர் நிச்சயமாக ஆவியாக தான் இருக்கணும், ஆவியாக இருந்துச்சுன்னா தான் அவரால் செயல்பட முடியும், அப்போ தான் அவர் தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருக்க முடியும் அவரால், அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கிட்டோமே. அப்போ அவன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கிறான். இப்போ அவனுடைய மனசாட்சி இந்த அவன் கற்றுக்கொண்ட அந்த புதிய உண்மையை அவனுடைய மனசு ஏற்றுக்கொள்ளுது. அப்போ அவனுடைய மனசாட்சி பழசெல்லாம் மறந்துட்டு புது கருத்துக்கு தன்னை ஆளாக்கி கொள்ளுது. இப்போ புது கருத்துகள் அவன் எதை ஏற்றுக்கொண்டானோ அதுதான் அவனுடைய மனசாட்சியாக செயல்படும். அப்போது நம்ம பார்த்த மாதிரி பேரண்டல் இம்பேக்ட் அல்லது ஹெரிடிட்டரி இம்பேக்ட், பெற்றோருடைய தாக்கம், சுற்றுச்சூழல் தாக்கம் அல்லது என்வைரன்மெண்டல் இம்பேக்ட், மூணாவது செல்ஃப் இம்பேக்ட் அல்லது வில் பவர். 3 விதமான தாக்கங்களை நம்ம பார்த்தோம். இப்போது புதுசாக அவன் ஏற்றுக்கொண்ட மனசாட்சி அவனுக்கு செயல்படுறதுனால இதைத்தான் நம்ம மனம் திரும்புதல்னு சொல்கிறோம். இதை கொஞ்சம் எளிய தமிழில் சொல்கிறதா இருந்தால் திரும்பி பாருன்னு எடுத்துக்கலாமே. இவன் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்க்கும்போது இதுவரைக்கும் தான் என்ன கருத்து உடையவனாக இருந்தாலும் அந்த கருத்து தவறு அப்படிங்கிறத புரிய ஆரம்பிக்கிறான். அப்போ புரிஞ்சால் மாத்திரம் போதாது, இனிமேல் அதை விட்டுறணும்னு நினைக்கிறான். அந்த பழைய கருத்துக்களை நான் டோட்டலாக அபாலிஷ் பண்ணிவிட்டு நான் புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ ஒரு வேளை ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அதை அவ்வளோத்தையும் விட்டுட்டு, அது தப்புன்னு தெரிஞ்சால் மாத்திரம் போதாது, அதை விட்டுறணும். அப்போ அவன் அதெல்லாம் விட்டுறான். இப்படி பின்னால் திரும்பி பார்க்குறான். தான் செய்த தவறுகள்லாம் அல்லது தான் செய்த செய்கைகள்லாம் தவறுன்னு அவனுக்கு தோணுது. ஆகவே அவன் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ புது கருத்துக்களை, புதிய வாழ்க்கை முறையை புதுசாக அவன் தொடங்க ஆரம்பிக்கிறான். இப்போ இது வந்து மனம் திரும்புதல் அல்லது தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறான். பொதுவாக இங்கிலீஷில் வந்து இதை ரிப்பன்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ரிப்பன்டன்ஸ்னு சொல்லும்போது அதுக்கு இங்கிலீஷ் டைரக்டில் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரிக்ரெட் அல்லது ரிமோர்ஸ் அப்படிங்கிற அர்த்தம் தான் இருக்கும். அதாவது அவன் செய்தது தவறு, அதுக்காக வருந்துகிறேன், அதுக்காக சாரியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா மாத்திரம் போதாது, அந்த தவறான வழிகளை விட்டு விடணும். அதுதான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் வந்த பிறகு பழசு வந்து இவனுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக தெரியும் அல்லது தவறாக தெரியும், இனிமேல் அதை தொடரக்கூடாது அப்படின்னு நினைப்பான். ஆகவே மனசாட்சி ஒரு கருத்தை புதுசாக ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அவனுக்கு அந்த மனம் திரும்புதல்ங்கிறதே வருது. இப்போ மனம் திரும்பியாச்சு, இன்னும் பழைய வழிகளெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்குன்னு புதிய கொள்கைகள், எனக்குன்னு புதிய பாதை, எனக்கு புதிய தலைவன், புதிய பயணம்னு அவன் புதுசாக தொடங்கும்போது அவனுக்கு பழசெல்லாம் அவனுடைய பார்வையிலிருந்து அப்படியே அழிஞ்சு போகும். இப்போ புது இதில் வரான்.
இப்போது அப்படி புதுசாக வரும்போது தன்னுடைய செயல்களை குறித்து வருத்தப்படுறான். அப்போ அது ஒரு வேளை தான் நண்பனிடத்துலையோ அல்லது தனக்கு தெரிந்தமானவர்களிடத்தையோ நான் அவனிடத்துல தவறான காரியம் செய்துட்டேனே அப்படின்னா அவன் மனசு வருத்தப்படும். அப்போ வருத்தப்பட்டோன்னா அதுக்கு என்ன நிவர்த்தி, அதுக்கு அதை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நேராக யாருக்கு விரோதமாக அவன் அந்த துரோகத்தையோ அல்லது அந்த தீங்கை இழைச்சானோ அவங்ககிட்டே போய் தான் செய்த காரியங்களை சொல்லி அதுக்காக வருந்தி நான் இன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறாங்களே, அதுதான் மன்னிப்பு. இந்த மன்னிப்பு 2 சைட்லேயும் உண்டு. சில சமயங்களில் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம செய்த தப்புக்கு அவங்க உரியவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம், அவங்க மன்னிக்கிறது. இதே மாதிரி நமக்கும் சிலர் செய்து கொடுப்பாங்க. அப்போ அந்த சில வைராக்கியம் உள்ளவங்களுக்கு அவங்க செய்த தப்பை வாழ்நாள் முழுசும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிடிவாதமான கோணம் கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இது பண்ணியாச்சுன்னா நீ அவனை மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு. அப்போ மன்னிப்பு 2 சைட்லையும் இருக்குது. நமக்கு விரோதமாக செய்தவங்கள நம்ம மன்னிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கணும். நாம் யாருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தப்பு செய்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு தயங்கக்கூடாது. இதை தான் கிட்டகுமாரன் கதையில் நம்ம பார்க்குறோம். இளையகுமாரன் ஒரு தவறு செய்தான், பின்னால் போய் தவறு செய்ததை குறித்து வருந்தினோன்னு அவன் என்ன நினைக்கிறான், ஐயோ நான் எங்கள் அப்பாக்கிட்ட போய் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்பாக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறான். தகப்பனும் கோபப்படாமல் இவன் என்கிட்டருந்து எல்லா சொத்தையும் பிடிச்சிட்டு போனவன் தானே, அவனை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு நினைக்காம அவனை மன்னிக்கிறார். அப்போ மன்னிப்பு 2 சைடில் இருந்து இருக்குது. நம்மளும் மன்னிப்பு கேட்கணும். நம்ம தவறு செய்யும் பொழுது நாம் யாருக்கு விரோதமாக தவறு செய்தாலும் அந்த தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கணும். இந்த 2மே மன்னிப்புக்கு கீழே அடங்கும். அப்போ மனசாட்சி, மனம் திரும்புதல், மன்னிப்பு 3 ஒன்றுக்கு தொடர்புடையது. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாரு கூடயாவது ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, ரொம்ப முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மாத்திரம் மறந்துடுங்க. இனிமேல் அடுத்த டாபிக் நாளைக்கு, அதாவது அடுத்த எபிசோடில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 6:23 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சுற்றியே ஜீவவழி. இந்த டாபிக் குறித்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நாளைக்காக அந்த டாப்பிக்கை கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்காக ப்ரிப்பேர்னஸோடு வாங்க. தேங்க்யூ.